கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நிலைத்திருத்தலை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எவற்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டோம். இன்று நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியம், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் நிலைத்திருத்தல் வேண்டும். நாம் எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு உலக தோற்றத்துக்கு முதலே முன்குறித்து அங்கே பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:20 சொல்லுகிறது, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லுகிறார். நாம் எதற்காக எந்த நிலையில நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நிலையில அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆகவே நம்ம அழைப்பை விட்டு ஓடவோ, அழைப்பை அசட்டை உதாசீனம் பண்ணவோ முடியாது. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மிஞ்சி நடந்து கொள்ளவும் முடியாது. அது 7:24 சொல்லுகிறது, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவுள். ஆமென். நாம் எந்த நிலைமையில அழைக்கப்பட்டோமோ அந்த நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். இது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆகவே நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினபடி நம்முடைய இஷ்டப்படி நாம் நடந்து கொள்ள முடியாது. கர்த்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அவர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், அவர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான சகல தீர்மானங்களின் அடிப்படையிலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு சம்பவத்தை, ஒரு உவமையை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் குமாரனுக்காக திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த திருமண விருந்து கொப்பா இருக்கிறன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. 3 சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரர் அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்களுக்கு திரும்பவும் ஒரு வரவழைப்பு கிடைக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வர மனதில்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் அழைக்கப்பட்ட அழைப்பை உதாசீனம் பண்ணுகிறது சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே 5 சொல்றது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள், அங்கே வர மனதில்லாதிருந்தார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அந்த அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படிந்து செல்ல மனதில்லாதவர்களாக இருக்கிறோமா? 2 பேதுரு 1 10 இவ்வாறு இவ்வாறு சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு நாளும் இடறிக் கொள்வதில்லை. நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நமக்கு சரியான அவசியம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன தேவைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்கமாயிருந்தால் நாம் அநேக வழியில இடறி போக மாட்டோம். நாம் அந்த சரியாக உறுதியாக நிலைத்திருப்போம். ஆகவே இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள் மாணவர்களை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக அல்ல, நாங்கள் உதாசீனம் பண்ணுகிறவர்களாக அல்ல. நம்ம அழைக்கப்பட்டோம், எதுக்காக அழைக்கப்பட்டோம், அந்த அழைப்பில் நிலைத்திருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய், மற்றவர்களை ஆயத்தமாக்கினவர்களாய் அவருடைய சன்னதியின் முன்னே செல்ல கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.